ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பாட்டுக்காரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக நிம்மதியாக ஜாலியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்கேஸ் நீங்கள் சந்தோஷமாக ஜாலியாக நிம்மதியாக இல்லைன்னா கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். துக்கங்கிறது முத்துக்குமார் சொன்ன மாதிரி சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்கும், நாளை மறுநாள் கொஞ்சம் கம்மியாகும், அப்படியே ஃபேட் ஆகிடும். ஸோ அப்படி ஃபேட் அவுட் ஆகிடும்னு நம்புவோம். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணுங்க. இந்த உலகத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் ஹாப்பினஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி இந்த வாரம் எபிசோடுக்குள்ளே நம்ம போகலாம். இந்த வாரம் எகெயின் ஒரு செலிப்ரிட்டி கெஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. அந்த செலிப்ரிட்டி கெஸ்ட் போன தாமரை ஹாரிஸ் எபிசோட் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதில் ஹாரிஸ்க்கு பயங்கரமாக ஒரு ஹாரிஸ் கன்னியை நான் கூப்பிட்டு வந்தேன் இல்லையா? திரு ஆல்டோ சேவியர் தான் இந்த எபிசோட்லேயும் நம்ம கூட திரும்ப வந்திருக்காரு. வணக்கம் திரு ஆல்டோ சேவியர். வணக்கம் அண்ணே. ஹாரிஸ் கன்னியாக வரது ஹாரிஸ்னா உடனே பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக அவன் எபிசோட் ஸ்டார்ட் பண்ணால். போன வசந்த் எபிசோடில் அவன் வாய்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்கள் கவனிச்சிங்கல்ல? அப்படி இல்லை ப்ரோ, வசந்த் வெர்சடைல் டைரக்டர், அந்த மாதிரி படங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ராமாட்டிக்கான ஃபீல் வேணும், அந்த மூடில் பேசணும். ஹாரிஸ் அடே பிப்பியா தலைவன் வேறு லெவல் ரகம் பண்ணியிருப்போம், ஃபன்னாக பேசலாமே. அப்படி சரி, அது சரி. அப்படி ஸோ இந்த எபிசோடில் திடீர் ஹாரிஸ் ஸ்டார்ம் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா இப்போது இந்த செகண்ட் லாக்டவுன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன உடனே பார்த்திங்கன்னா விஜய் ஆண்டனியை பயங்கரமாக வைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால ஒரு 15 வருஷம் முன்னாடி போட்ட டிஷ்யூம், நாணவன் இல்லை, இந்த மாதிரி படத்தோட பாடல்களெல்லாம் போட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அது ஃபேட் அவுட் ஆச்சு, ஹாரிஸை பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி அந்த ஹாரிஸ் ஸ்டார்ம் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். எஸ்பெஷலி இந்த செகண்ட் வேவுக்கு அடுத்து வந்த ஹாரிஸ் ஸ்டார்ம். ஆன்லைனில் ஹாரிஸ் சாங்ஸ்க்கு பயங்கரமான இந்த அனிமியோட வீடியோஸை கட் பண்ணி போடுறது, சும்மா ரேண்டமாக ஏதோ ஒரு மீடியம் போட்டுறது, வீடியோ சாங்கே சேப்பியா டோனில் போட்டு சேப்பியா டோனில் ப்ளூ கலர் டோன் மாற்றுறது, ஹாரிஸ் மாம்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபயர் விடுறது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திரு ஆல்டோ, நீங்கள் ஒரு ஹாரிஸ் கன்னியாக இருக்கீங்க. ஸோ இந்த செகண்ட் வேவ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீலிங் கொடுத்துச்சு அதை சொல்லுங்கள். செகண்ட் வேவ் டிப்ரெஸிங்கான இல்லை நான் அந்த வேவை சொல்ல வரல, இந்த ஸ்டார்மை கேட்குறேன். இந்த வேவுக்கு அடுத்து அந்த ஹாரிஸ் வேவ், ஒரு ஹாரிஸ் ஃபேனாக உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? நீங்கள் இதை யுவன் பற்றி சொல்லியிருப்பீங்க. நான் நிறையா பாட்டு கேட்டேன், நான் பாட்டு எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. நான் அந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். பட் ஒரு விவரம் தெரிஞ்ச பிறகு தான் இந்த பாட்டை யார் பண்ணாங்க, யார் மியூசிக் டைரக்டர் அப்படின்ட்டுலாம் நான் தேட ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு யுவன் அப்படிங்கிற பேர் தெரிஞ்சுது அப்படின்னு. எனக்கு ஹாரிஸ் அந்த மாதிரி நான் போன எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன். எப்படி காக்கா காக்காவில் எனக்கு அந்த ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பாட்டெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ மியூசிக் டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பார்னு கூட எனக்கு தெரியாது. பட் விவரம் தெரிஞ்ச பிறகு ஓகே ஹாரிஸ் ஜெயராஜ் அப்படின்னு அசோசியேட் பண்ணி ஹாரிஸ் ஜெயராஜ் மேலே ஒரு காதல் வந்துருச்சு. ஆமாம். ஸோ அதனால தான் நான் யாருன்னே தெரியாமல் அந்த மியூசிக்கை லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா யாரோ ஒருத்தர் இருந்து மியூசிக் பண்ணுறாங்கன்ற ஒரு கான்செப்டை யோசிக்கணுன்ற அளவுக்கு கூட என்னுடைய டம்மான மூளைக்கு தோணலை. ஸோ அந்த மாதிரி என்ன சொல்கிறது, மின்னலேவாக இருக்கட்டும், காக்கா காக்காவாக இருக்கட்டும், 12B, இது எல்லாத்துலேயுமே நம்ம அந்த பாடல்களை கேட்குறோம். அப்படின்றப்ப பாட்டு முதல்ல பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கான்ஷியஸாக யோசிச்சு தான் இதெல்லாம் ஹாரிஸ் ஜெயராஜ் பண்ணியிருக்காரு, ஓஹோ அப்போ நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் ஃபேனா அப்படின்ற ஒரு அசோசியேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. எஸ், தள்ளப்பட்டிருக்கோம். பட் இந்த ஸ்டாமில் என்னென்னா ஹாரிஸ் ஜெயராஜை பற்றி யாருமே பேசுறதில்லை, நம்ம பேசுவோமே அப்படின்ட்டு அந்த ஸ்டாம் கிளம்புன மாதிரி ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. பட் அப்படி இல்லை, ஹாரிஸை பற்றி யாரும் பேசுறதில்லை. ஹாரிஸ் பாடல்கள் எல்லா இடத்துலையும் ஒளிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஹாரிஸ் பாட்டு ஹாரிஸ் பாட்டு நம்மளுக்கு தெரியாது, அவ்வளவுதான். மிச்சம் எல்லாரும் அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போது ஸ்டாமோட ஸ்டார்டிங்கில் அது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. பாடுறா ஐயோ என்ன இந்த உலகம் ஹாரிஸை கொண்டாட ஆரம்பிக்குது, ஐயோ நல்லா இருக்கு இந்த பாட்டில், ஓஹோ இதெல்லாம் கேட்குறீங்களா, நல்லா இருக்குடா அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். ஒரு லிமிட்டுக்கு மேலே என்ன இந்த பாட்டுக்கு மட்டுமே வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ சரி ஓகே, இந்த பாட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்களா ப்ரோ? கேட்டிருக்கீங்க. இந்த பாட்டு மாதிரி ஆனால் வராது ப்ரோ. என்னடா நீங்கள் ஒரு நியாயம் இல்லாமல் பேசுகிறீங்க, லாஜிக் இல்லையே ப்ரோ. சரி பண்ணுங்க ஏதோ கொண்டாடுனா சரிதான் அப்படின்ட்டு இருந்தது. பட் ஒரு லிமிட்டுக்கு மேலே தான் அது சரி ஓகே போதும்டா, வேறு ஏதாச்சும் சொல்லுங்கடா. நீங்கள் பாட மட்டும் ஷேர் பண்ணிங்கன்னா பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு ரைட்டப் போட்டிங்க, இல்லை ஏன் உங்களுக்கு அதை அசோசியேட் ஆச்சு அப்படின்ட்டு நீங்கள் சொல்லும் போது இன்னும் ஒரு ரிலேட்டபிளாக இருக்கும், அது ஒரு கதையாக இருக்கும். பட் பாட்டை மட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் சரி போ கழுத்தை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஃபீலிங் அது கொடுக்க ஆரம்பிச்சது. அங்கே தான் அந்த ஒரு ஓகே கொஞ்சம் லிமிட்டை தாண்டி போய்கிட்டு இருக்கோமோ அப்படின்ட்டு ஃபீலிங் வர ஆரம்பிச்சது. ஓகே, இந்த செகண்ட் இந்த திடீர் ஹாரிஸ் ஸ்டார்மில்
பயங்கரமாக நிறைய சாங்ஸை வந்து எல்லாருமே கொண்டாடி தீர்த்துருக்கானுங்க. ஸோ அதில் வந்து ஒரு சாங் டாப்ஸ் த லிஸ்ட் வந்து கரு விடிகளால். அது வந்துட்டு தாமரை நீர் நீதான் தனியூர் அந்த லைனு தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இதோடைய ஆரம்பம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கு எடிட் போடாததே கிடையாது. எல்லா பயல்களும் அதை போட்டு அடிச்சு வீசி தேய்ச்சிட்டாங்க. ஸோ அதுதான் ஆரம்பத்தில் வந்துட்டு அது நல்லா இருந்தது. சூப்பர், இந்த லைன்லாம் நீங்களும் லவ் பண்ணுறீங்களா, ஹாஹா நல்லா இருக்கே. போன எபிசோட்லேயே நான் இதை சொல்லியிருப்பேன். நிறைய கால் பேக் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த பாட்டே பிடிக்கும், நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் எல்லாரும் அந்த போர்ஷனை பற்றி பேசும்போது ஓகே இந்த போர்ஷனில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்ட்டு தோண ஆரம்பிச்சது. இப்போ எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்கன்றப்ப இல்லை அந்த போர்ஷனை பற்றி நம்மளும் பிடிச்சிருக்குன்னு சொல்லணுமா, இல்லை வேண்டாம் அந்த பாட்டே வேண்டாங்க, நம்ம வேறு ஏதாச்சும் பாட்டை பற்றி பேசுவோம். என்ன சோகம்னா பச்சைக்கிளி முத்துச்சரம் வந்து வேட்டையாடு விளையாடு வந்து கொஞ்சம் நாள்லேயே ரிலீஸ் ஆன ஒரு ஆல்பம், ரிலீஸ் ஆன ஒரு படம். அது ரிலீஸ் ஆன உடனே உனக்குள் நானே மட்டும்தான் ஹிட் ஆச்சு. ஒரு சிலர் மட்டும்தான் உன் சிரிப்பினில் கேட்டாங்க. வேறு யாருமே மற்ற ஆல்பமில் இருக்க மற்ற சாங்ஸை சீண்ட கூட இல்லை. உனக்குள் நானேவும் உன் சிரிப்பினில் ஆக்சுவலி பயங்கர ஹிட்டாக இருந்தது. ஆமாம், உனக்குள் நானே ஒரு குமிரவில் அது ஜோதிகா, இது ஆண்ட்ரியா. ஆனால் இந்த பாட்டை வந்து இப்போது பயங்கரமாக கொண்டாடிட்டுருக்காங்க. பார்க்க ஒரு வகையில் சந்தோஷம்தான். சரி ஓகே, நமக்கு பிடிச்ச ஆல்பம் அந்த ஃபீலிங் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஹாரிஸ் எல்லாரும் கொண்டாடுறாங்க அப்படின்ற அந்த ஒரு கன்னியசம் உள்ளே இருக்க கண்ணி வந்துட்டு குதூகலமாக தான் ஆகுது. பட்டு ஒரு நார்மல் மனுஷனாக யோசிக்கும் போது சரி போதும் வேண்டாம் கொஞ்சம் லிமிட்டு தாண்டுறோம் அப்படின்ட்டு உள்ள தோணும் போது தான் லேசாக பயமாக இருக்கும். அது மாதிரி அன்னைக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தார். ஜூன் போனால் சாங்கை ஷேர் பண்ணிட்டு அண்டர் ரேட்டட்னு போட்டிருந்தாரு. ஐயா ஓகே தம்பி, நீங்கள் அப்போ பிறக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த பாட்டு வந்தப்போ பாட்டு வந்து வேறு லெவல் ஹிட்டு. ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் ஒரு பாட்டை கேட்காம இப்போ கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு உடனே அது அண்டர் ரேட்டட்லாம் சொல்லக்கூடாது. அது அந்த கால சன் மியூசிக்கில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த பாட்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு ஹிட். அது ரிங்டோனா காலர் டோனா வைக்காத டீனேஜ் பாயே கிடையாது. அதுக்கு ஸ்கூல் ஸ்டேஜுகளிலும் காலேஜ் ஸ்டேஜுகளிலும் ஆடாத ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது. அப்படி ஒரு பாடல் அது. அதெல்லாம் வந்துட்டு அண்டர் ரேட்டட் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணுறது வந்து ரொம்ப தவறு. நீங்கள் கேட்டதில்லை. நான் கேட்டதில்லை, நான் இப்போ தான் கேட்குறேன்னு சொல்லிக்கணும். அது அண்டர் ரேட்டட்லாம் சொல்கிறது வந்து தப்பு. அதே மாதிரி அதே படத்துலேயே உன்னாலேயும் அதே மாதிரி தான். உன்னாலே செம ஹிட்டு. அவ்வளவு அந்த ஆல்பமே நல்ல ஹிட்டு. உன்னாலேவும் ஜூன் போலால தான் எனக்கு தெரிஞ்சு டாப் 2 ஆஃப் த ஆல்பம். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அதே மாதிரி தான் ப்ரோ அண்டர் ரேட்டட் அப்படின்றது. இது அண்டர் ரேட்டட் சொன்னா கூட அண்டர் ரேட்டட் ஜெம் நாங்கள் என்னென்னவோ சொல்கிறீங்களே வலிக்குதே அப்படின்ற மாதிரி இருக்குடே. அது இருந்து அது ஆண்டு அதோடைய ஓட்டம் முடிஞ்சு அது அடுத்த பாட்டுக்கெலாம் போயிடுச்சு. நம்ம இன்னும் வேறு ஏதாச்சும் கொண்டாடுவோம் அப்படின்ட்டு பார்த்தா இல்லை இதுதான் அண்டர் ரேட்டடாக இருக்குது அப்படின்ட்டு பண்ணுவாங்க. அந்த பாட்டினுடைய என்ன சொல்கிறது யூடியூப் வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதுக்கு மேலேயே வந்துட்டு ஒரு கிளிட்டர் க்ளோவை ஓட விட்டு லேசாக வீடியோவுக்கு மூமெண்ட் கொடுத்து காப்பிரைட் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் லேசாக மாற்றிட்டு லிரிக்ஸ் வர மாதிரி வச்சு போட்டு எல்லா ஃபேஸ்புக் மீம் பேஜ்களிலும் தள்ளி கொண்டிருக்கிறார்கள். பார்க்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட்டு ஹாரிஸ் ஃபேன் ஆகிட்டேன். ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ. ஸோ வேறு என்ன சாங் அந்த மாதிரி பயங்கரமாக பண்ணிருக்காங்க? இந்த சாங் மஜ்னூவில் மெர்க்குரி மேலே வந்துட்டு எனக்கு நிஜமாலுமே ஃபஸ்ட்டு டைம் அந்த பாட்டை பார்த்த உடனே நான் அந்த பாட்டை அதிகமாக அதை பற்றி யோசிச்சதே இல்லை. மறுபடியும் இந்த மாதிரி மீம் பேஜில் பார்க்க ஆரம்பித்த உடனே தான் நான் விசிட் பண்ணி ஓகே இது இன்னும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணி அந்த ரொம்ப ரொம்ப இதுவாக சொல்லணும் அப்படின்னா பிரசாந்தை விட விவேக்கை நான் இன்னும் ரசித்து என்ஜாய் பண்ணி அந்த பாட்டை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு. என்னுடைய ஃபேஸ்புக் ஃபீடெல்லாம் அப்படி கடந்து போனீங்க அப்படின்னா நானே வந்துட்டு அந்த பாட்டை வந்துட்டு ஒரு 3-4 வாட்டி ஷேர் பண்ணியிருப்பேன். பட் அதுக்கப்புறம் சரி ஓகே நல்ல விஷயம் தானே அப்படின்னும் போது நான் 3-4 வாட்டி ஷேர் பண்ணியிருப்பேன். வேறு யாராச்சும் அதை ஷேர் பண்ணுவாங்க. அது அப்படியே அந்த ரெப்பர்கஷனாக போய் பார்த்தோன்னா இன்னும் ஒரு 5 மாதம் கழிச்சும் வந்துட்டு யாரோ ஒருத்தன் இன்னும் 2 வாட்டி அதை ஷேர் பண்ணிகிட்டு இருப்பான். ஓஹோ நம்ம ஆரம்பித்து விட்டதும் தப்போ அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு எனக்கு அந்த பாட்டில் தான் தோண ஆரம்பிச்சிது. நம்ம கொஞ்சம் ஓவராக ஷேர் பண்ணிட்டோம், அதனால தான் இப்போ பார்க்குறவங்கள அதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். வேண்டாம் நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் அப்படின்ற மாதிரி தோணும். அதே இந்த சிட்டுக்குருவி அந்த லைன் அதுவும் கரெக்டாக அந்த பிரசாந்த் ஆடுறது விவேக் ஆடுறது இந்த 2 போர்ஷனை மட்டும் கரெக்டாக எடுத்து வச்சுருப்பாங்க. அதை வந்துட்டு சேட் லைஃப்
அப்படி. பட் ஒரு பக்கம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இல்லையா? எஸ், ஃபைனலி. எஸ், அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் வந்துட்டு எனக்கு ஹாரிஸ் அண்ட் பாம்பே ஜெயஸ்ரீ காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். நான் அதிகமாக எனக்கு தெரிஞ்சு மியூசிக் டைரக்டர் சிங்கர் காம்போ வேணும் அப்படின்ட்டுலாம் கேட்டு ஒரு மாதிரி ட்ரக்ஸ் மாதிரி ஏற்றிக்கிறேன் அப்படின்னா ஹாரிஸ் ஜெயராஜ் அண்ட் பாம்பே ஜெயஸ்ரீ காம்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதே மாதிரி அந்த காம்பினேஷனில் யாரோ மனதிலே ரொம்ப பிடிக்கும். தாம் தூம். எஸ். அண்ட் இந்த காம்பினேஷனில் யாரும் பேசாத ஒரு பாட்டு எனக்கு தெரிஞ்சு யாரோ மனதிலே தான். எல்லாரும் பார்த்த முதல் நாளே பேசுவாங்க, வசீகரா பேசுவாங்க, யாரோ மனதிலே வந்துட்டு பேச மாட்டாங்க. ஏன்னா ஒன்று பாம்பே ஜெயஸ்ரீ வாய்ஸே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எங்கே அவங்க பாடியிருப்பாங்க அதெல்லாம். இன்னொன்று அந்த பாட்டுமே கொஞ்சம் ஓகேன்னு சொல்லலாம். ஹாரிஸ் மற்ற சாங்குக்கு வைப் ஆகிறத விட யாரோ மனதிலே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். உண்மை அதுதான், என்னைய மன்னிச்சிருக்கீங்க. பட் எனக்கு அந்த பாட்டு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஏனே தெரியாது, ஒரு கண்மூடித்தனமான லவ் அந்த காதல் அந்த பாட்டு மேலே இருக்கும். நான் நிறையா அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கு அப்படி கேட்க ஆரம்பிக்கிற அப்படின்னாலுமே ஹாரிசன் பாம்பே ஜெயஸ்ரீ பாட்டாகவே கேட்டு இது பண்ணிட்டு நான் அந்த பாட்டு மேலே கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த பாட்டை வந்துட்டு நான் இன்னும் நிறையா ஃபீல்டில் பார்க்காதது வந்துட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக, ஒரு வருத்தம் இருக்கும். வருத்தமாக கோவமா? வருத்தம் தான், கோவம் இல்லை, வருத்தம் தான். சரி ஓகே, எவனாச்சும் ஒருத்தன் என்னைக்காச்சும் ஷேர் பண்ணுவான், எங்கேயாச்சும் வரும், எவனாச்சும் இதை நோட் பண்ணுவான் அப்படின்னு இருக்கும். கடைசியில் ஏதோ ஒரு பேஜில் போட்டுருந்தாங்க ஹாரிஸ் அண்ட் பாம்பே ஜெயஸ்ரீ காம்பினேஷன் அப்படின்ட்டு போட்டுருந்தாங்க. அப்பாடி இந்த பாட்டை போட்டுட்டானுங்க அப்படின்ட்டு ஒரு நெகிழ்ச்சி, ஒரு மன நிறையோடு நான் சந்தோஷமாக பார்த்தேன். அப்பாடி யாரோ ஒருத்தர் இந்த பாட்டை போட்டிருக்கான் அப்படின்ட்டு. அண்ட் இன்னைக்கு கூட என் ஃபீல்டில் வந்துட்டு அந்த பாட்டு வந்தது. நான் வந்துட்டு இப்படி போட்டிருப்பேன், ஹாரிஸ் -ஜெய-ஸ்ரீ அப்படின்ட்டு போட்டு நெருப்பும் ஹார்ட்டும் விட்டு அந்த பாட்டை வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஏன்னா அது ஏன்னு தெரியாது, அந்த பாட்டு மேலே ஒரு லவ் இருக்குது, இப்போ தான் அதை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. பட் பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் தோணுது, ஐயோ நம்ம ஷேர் பண்ணது இன்னும் எத்தனை பேர் ஷேர் பண்ணுவாங்க, அதை எத்தனை பேர் ஷேர் பண்ணுவாங்க, இதையும் ஓவர் ரேட் ஆக்கிடுவானுங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுது. இல்லை ஓவர் ரேட்னு சொல்லிடவே முடியாது, ஆனால் இல்லை அண்டர் ரேட்டுன்னு சொல்லி ஓவர் ரேட் பண்ணுறாங்க. அண்டர் ரேட்னு சொல்கிறது, அண்டர் ரேட்டட்னு சொல்லி ஓவர் ரேட் பண்ணுறாங்க, அந்த விஷயம் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இது சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும். பட் என்னென்னா, ஏதோ ஒரு பாட்டை நம்மளுக்கு பிடிக்குது, ஒரு மாஸ் ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்கல, பட் அது நம்மளுக்கு பிடிக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு பொசசிவ்னஸ் அந்த பாட்டு மேலே நம்மளுக்கு வந்துடும். இந்த மீம்லாம் சொல்லுவாங்க, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒன்லி, ஹி இஸ் நாட் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அந்த மாதிரி தான் பாட்டுக்கும். இது என்னோட ஃபேவரட் சாங்கு, இது எனக்கு மட்டும்தான் ஃபேவரட் சாங்கு. அது கப்பித்தனமான விஷயம். பட் ஒரு மூளையில் நம்ம அதை செய்வோம், கார்னரில் இதை வந்துட்டு பண்ணிக்கலாமே. எனக்கு அந்த பாட்டு அந்த மாதிரி. எனக்கு ஒரு சாங் அந்த மாதிரி இருக்குது, வந்து இது அவன் இவனில் ஒரு மலையோரம். அந்த பாட்டை விஷுவல் பண்ணாதனால நிறைய பேருக்கு தெரியாது. நான் நிறைய பேருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நிறைய பேருக்கு அதை ஷேர் பண்ணிட்டு, இப்போ யாருக்குமே ஷேர் பண்ணுறதில்ல. அந்த பாட்டு எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் கேட்பேன். ஒரு மாதிரி செரேன் ஃபீலிங் இருக்கும் அந்த பாட்டில். ஸோ அதனால் நோட்டீஸ் பண்ணாததும் ஒரு வகையில் சந்தோஷமாக தான் இருக்கும். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரிலாம் மியூசிக் ஷேர் பண்ணும்போது சொல்லுவேன், இந்த பாட்டை கேளு அப்படின்னோடனே எல்லோரும் இந்த பாட்டு நான் கேட்டிருக்கேனே இன்னும் நல்லா அப்படியே டீப்பாக ரசித்து கேளு அப்படின்றது. சரி ஓகே கேட்குறேன்னு, ஆமாண்டா நல்லா இருக்கு, ஐநோ இப்போ கேளுங்க அப்படின்ட்டு அந்த பாட்டை வந்துட்டு நான் எத்தனை பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருப்பேன். இந்த மாதிரி ஒரு சில பாட்டுங்களுக்கு வந்து நான் செஞ்சுருப்பேன் ஹாரிஸ்க்கு. வேறு என்ன பாட்டு? இந்த பாட்டு இருக்குது. அதே மாதிரி எனக்கு என்றென்றும் புன்னகை வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்டான ஆல்பம். அதில் வந்துட்டு டைட்டில் சாங் இது ஏலே ஏலே தோஸ்தராவாக இருக்கட்டும், இந்த பிரேக்கப் சாங் ஒன்று வருது, லவ் ஃபெயிலியர் சாங் ஒன்று வரும். எனக்கு அது ரெண்டும் ரொம்ப பிடிக்கும். பட் அதை நான் அதிகமாக யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எல்லாருமே வந்து என்றென்றும் புன்னகை அப்படின்னோடனே என்னை சாய்த்தாலையை வந்துட்டு வைப் பண்ணுவானுங்க. ஏலே ஏலே தோஸ்தராவும் வைப் பண்ணுவாங்க. பட் நம்ம ஊரில் வந்துட்டு ரொமான்டிக்காக போஸ்ட் போடுறது தான் அதிகம். ஸோ என்னை சாய்த்தாலே, அதுவும் த்ரிஷா கன்னிகளாக எல்லாரும் வேலை செய்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ எனக்கு ஏலே ஏலே தோஸ்துடா ரொம்ப பிடிக்கும். அது விஷுவல்லேருந்து 3 பசங்க இப்படிலாம் வளர்றாங்கன்றப்ப என்னென்னலாம் பண்ணுறாங்க, நாசர் அவங்க கூட ஃபன் பண்ணுறது, அவங்க எப்படி வளர்கிறாங்க அப்படின்றதான் காட்டுறது. ஏலே ஏலே தோஸ்துடா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ வேறு என்ன பாட்டு இந்த மாதிரி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிருக்காங்க? வேறு எப்படின்னா சொல்லணும் அப்படின்ட்டு இழுத்தோம்னா, எஸ் ஒரு விஷயம் இருக்குது, வசீகரா அப்படின்னு வசீகராவையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
நம்மளுக்கு தெரியும் வசீகரா வந்துட்டு அந்த காலத்தில் என்னென்ன வேலைகள் செய்து கொண்டு இருந்தது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா அந்த பாட்டை அதுக்கப்புறம் யாருமே கேட்கல. ஏன்னா ஏன் கேட்க போகிறோம், அதை தாண்டி அத்தனை ஆல்பம்ஸ் வந்துருச்சு, புதுசாக மியூசிக் டைரக்டர்ஸ் வந்துட்டாங்க, அவங்க பாட்டு கொடுத்துட்டாங்க, புதுசாக வந்து தான் நம்ம கேட்க போகிறோம். ஸோ அந்த கேப் விட்டு கேட்குறோம் அப்படிங்கிறத விஷயத்தில் வந்துட்டு அது அண்டர்ரேட்டட் அப்படின்ட்டு டேர்ம் பண்ணுறாங்களா, இல்லை அந்த பாட்டையே நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியலை. வசீகராலாம் மனசோடவே தான் அப்படியே இருக்கும், எப்போ கேட்டாலும் அந்த ஃபீல்லையே தான் இருக்கும். அந்த ஒரு ஃபஸ்ட்டு லவ் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜென்ரேஷன் சொல்ல முடியாது, என் அக்கா ஜெனரேஷன் இல்லை, என் அக்கா பேட்ச் அப்படி இருந்தவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு லவ். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுன்ற விஷயங்கள், ஸ்கூல் டேஸ் லவ் ஸ்டோரிஸ், அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ப்ராமினெண்ட்டாக பயங்கரமாக டெவலப் ஆகிக்கிட்டு இருந்த விஷயம், நம்ம மீடியாவில் அதை பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம், அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வசீகராலாம் அப்போவே எல்லா மனதுகளையும் பொல என்று பொழந்தது. இப்போ கேப் விட்டு லிசன் பண்ணுறதுனால யாருமே இந்த பாட்டை மதிக்கவே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அது இல்லை, அப்போ பயங்கரமான ஹிட்டு, அந்த ஆல்பமே ஹிட்டு. வேறு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃப் ஹாரிஸ் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். அதாவது எப்படி வந்துட்டு ஒரு யுவனுக்கு வந்துட்டு ஒரு நாளில் அண்டு பறவையே இருக்கோ, அந்த மாதிரி ஹாரிஸ்க்கு இந்த பாட்டை தான் வந்துட்டு நான் நாமினேட் பண்ணுவேன். மூங்கில் காடுகள், மூங்கில் காடுகளே வந்து நான் நிஜமாலுமே மூங்கில் காடுகளை வந்துட்டு யுவன் அப்படின்ட்டு நினச்சி தான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் ஹாரிஸ் தெரிஞ்சு ஹேய் நம்மளு அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். எப்போது அந்த விஷுவல் பார்த்தாலும் சரி, அந்த இது கேட்டாலும் பாட்டு கேட்டாலும் ஒரு கம்ப்ளீட்னஸ் கொடுக்கும். அது எப்படி அது பண்ணுதுன்னே தெரியாது. சந்தோஷமாக இருந்தாலும் நம்மளுக்கு கேப் இருக்கிற இடத்த ஃபீல் பண்ணுவோம், சோகமாக இருந்தாலும் ஃபீல் பண்ணுவோம், தனிமை ஃபீல் பண்ணுறோனாலும் அந்த பாட்டு வந்துட்டு நம்மளை ஃபீல் பண்ணுவோம். என்ன பண்ணுதுன்னே தெரியாது அந்த பாட்டில், அப்படி ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும். அதையும் அப்போவே நாங்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், நல்லா தான் இருந்தது. இப்போ மறுபடியும் அதையெல்லாம் எடுத்து லவ் பண்ணுங்கடா அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் போது நாங்கள் லவ் பண்ணி முடிச்சிட்டோம், நீங்கள் தான் லேட்டு அப்படின்ட்டு தான் சொல்ல தோணும். பட்டு இன்னும் இப்போ ஹாரிஸ்க்கு எடிட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அந்த பாட்டை வச்சு தான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விக்ரம் வந்துட்டு சொல்லியிருப்பார், என்னோட காலர் டியூன் வந்துட்டு நான் ஒரு பாட்டு தான் வச்சுருந்தேன் என் லைஃப்லேயே, ஒன்று செட் பண்ணால் அதை நான் மாற்றவே இல்லை, என்னென்னா அந்த மூங்கில் காடுகளோட இன்டர்லூட் இருக்கும், அதை தான் நான் வச்சுருந்தேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த ஹாரிஸ் எடிட்ஸில் வந்துட்டு விக்ரம் அது சொல்கிறது இருந்துடும். போதுண்டா நாங்கள் பார்த்துட்டோம்டா, நாங்கள் 90s கிட்ஸ்ரா, இதெல்லாம் நாங்கள் இன்டர்வியூலேயே பார்த்துருக்கோண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட்டு வேறு வழி இல்லை, அவங்க இப்போ என்ஜாய் பண்ணணும் அப்படின்றாங்க. அவங்கள வந்துட்டு நீங்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் கொண்டாடுறாங்க, தப்பு இல்லைன்னு சொல்ல, ஆனால் அண்டர்ரேட்டட்னு சொல்லி தான் இது பண்ணுறீங்க. நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது தெரியுது நீங்கள் ஒரு 2K கிட் அப்படின்றது அப்படின்ட்டு நம்ம அதை விட்டுருவோம். அண்டர்ரேட்டட்னு சொல்லும் போது தான் மனசு வலிக்குது. எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நாங்கள் அதை சரியாகவே நீங்கள் கொண்டாடலை அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. அது நாங்கள் அதை கொண்டாடி அதை செலிப்ரேட்லாம் பண்ணியாச்சு. இந்த ட்ராக் ஒரு மாலை இளவெயில் நேரம், உங்களுக்கு தெரியாது இந்த பாட்டு என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் பாடப்பட்டிருக்கு, எங்கெங்கெல்லாம் ஒலிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. பட்டு அந்த சூர்யா நடந்து அந்த ஒரு உடன் பிளாங்க் மேலே நடந்து வர வீடியோ ஃபுட்டேஜை போட்டு நீங்கள் இன்னும் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து கஷ்டமாக தான் இருக்குது. பட் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது ஆல்டோ. ஏன்னா நமக்கு பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டரை வந்து திரும்ப ரிவைவ் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்கும்போது சந்தோஷமாக தானே இருக்கும். உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு சேச்சுரேஷன்? இங்கே தான் அந்த பொசசிவ்னஸ் லேசாக வர ஆரம்பிக்குது. பொசசிவ்னஸ்னால அந்த ஒரு பொசசிவ்னஸும் இருக்குது. பட் நம்ம அந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மியூசிக் அப்படின்னோடனே நான் ஈஸியாக சொல்லுவேன் எம்எஸ்வி இளையராஜா அப்படின்னு. நான் வந்துட்டு இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், அடுத்து யுவன் ஹாரிஸ். இது நம்ம வளரும் போது என்ன மியூசிக் கேட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்மளாம் வந்துட்டு ஒரு மாதிரி பிரிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஏன்னா அந்த மியூசிக்கோட நம்ம வளர்ந்தோம். இப்போ 2K கிட்ஸ் அப்படின்ட்டு சொல்லும்போது அவங்க வளர்ந்தது அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் ஆர்டிஸ்டோட. யுவன் அண்ட் ஹாரிஸாகவே இருந்தாலும் அவங்களோட லேட்டர் பீரியடை தான் இவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. நம்ம தான் அந்த யங் ஃப்ரெஷ் மியூசிக்கில் கேட்டு வளர்ந்தோம். நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரும் தெரியுமா, அம்மாவுக்கு என் மேலே தான் பாசம் அதிகம், எனக்கு அம்மா மேலே தான் எனக்கு தான் அம்மா மேலே பாசம் அதிகம் அப்படின்ற அந்த சண்டை இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரியான விஷயம். நீங்கள் என்னடா நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க, நான் தான் யுவனை செலிப்ரேட் பண்ணுவேன், நான் தான் ஹாரிஸை செலிப்ரேட் பண்ணுவேன், நான் தான் ரஹ்மானை செலிப்ரேட் பண்ணுவேன்
அப்படின்ட்டு அந்த ஒரு ஜெனரேஷனை நம்ம அசோசியேட் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை இருக்கும். அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல கோவம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அங்கே ஒரு பொசசிவ்னஸும் இருக்குது. இது எல்லா மியூசிக் ஆர்டிஸ்ட்டுக்குமே இருக்கிற ஒரு எல்லா மியூசிக் ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபேனாக இருக்கிறவனுக்குமே இருந்ததாக இருக்கும். நம்ம ஊரில் இந்த பேண்ட் அண்ட் ஆல்பம்ஸ் வந்து கம்மி. பட் வெஸ்ட்டில் வந்துட்டு பேண்ட்ஸ் அவ்வளோ இருக்குது. அப்படின்றப்ப ஒருத்தன் வந்து அவங்க ரிலீஸ் பண்ண 21 ஆல்பம்லேயும் எல்லா பாட்டையும் கேட்டு அதோட எக்ஸ்டெண்டட் கட்டு மினி சாங் அது எல்லாத்தையும் கேட்டு ஒருத்தன் வைப் பண்ணிக்கிட்டு இருப்பான். புதுசாக ஒருத்தன் வந்துட்டு 2 ஆல்பம் கேட்டுட்டு ஹே திஸ் இஸ் மை நியூ ஃபேவரட் பேண்ட் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்குள்ளே ஒரு கோபம் வரதான் செய்யும். அது என்ன சொல்கிறேன், நான் இவ்வளோ பண்ணி இவங்க ஃபேனாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஏன் பண்ணுற அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். லாஜிக்கலாக அகெயின் அது தப்பு தான். ஏன்னா நான் ஒரு காலத்தில் அப்படி தானே, இப்போவும் அப்படி அதிகபட்சமாக இருந்துட்டு தான் இருக்கேன். பட் நான் நம்புகிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு விஷயத்தை உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இல்லை அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் நீங்கள் அதை லவ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்துட்டு இப்போ ஹாரிஸ் ஃபேனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவரோட எல்லா பாட்டையும் கேட்டு வைப் பண்ணி ரைட்டப் போட்டு அப்படி தான் ஃபேனாக இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்கள் அவரோட 5 ஆல்பம் தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க, பட் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அதில் வந்துட்டு ஒரு சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களை அது அந்த பாட்டு வந்துட்டு ஒரு வகையில் அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னா நீங்கள் ஃபேனுன்னு சொல்கிறது சொல்லிக்கலாம். அவ்வளோதான். அதனால் வந்து எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுட்டு தான் சொல்லணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. சரி, அடுத்த பாட்டு சொல்லலாம். அடுத்த பாட்டு இது கொஞ்சம் கம்மியாக தான் இப்போ ஓவர் ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட்டு அன்னியனில் வந்து கண்ணும் கண்ணும் நோக்கியாவும் காதல் யானை வருகிற ரெமோவையும் இப்போ வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் காதல் யானை வருகிற ரெமோவுக்கு வந்து என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, டிட் யூ கைஸ் நோ நக்குல் வாஸ் அ சிங்கர் அப்படின்ட்டு இதை வந்து நாங்கள் 9th 10th படிக்கும் போதே வந்துட்டு ஃபன் ஃபேக்டாக போட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இப்போது நீங்கள் இதையே தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா என்ன பண்ணுறது. இந்த விஐபியில் சொல்கிறேன், அவங்க கூட அத்தனை பேர் இருந்தால் வேலை எதுவும் நீ இன்னும் அதே இடத்துல இருக்க அப்படின்னா இன்னும் அந்த ஃபன் ஃபேக்ட் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. யார் அந்த போஸ்ட்டை ஃபஸ்ட்டு போட்டாங்க அப்படிங்கிறது தெரியலை. அதே மாதிரி கண்ணும் கண்ணும் நோக்கியாவுக்கு வந்துட்டு அது மீம்ஸாகவும் அதை பற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட்டு இந்த மாதிரி வந்து ஒரு இதை வந்துட்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்துட்டு ஹாரிஸ் தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு பண்ணிடுறேன். சரி சொல்லுங்கள், ஏதோ ஒன்று சொல்லுங்கள் தப்பு இல்லை. ஹாரிஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். பட் EDM கிங் அப்படின்ட்டு தான் நீங்கள் ஹாரிஸையும் ஸ்டீரியோ டைப் பண்ணுறீங்க, வேறு வழி இல்லை அது. பட் ஹாரிஸ் நிறைய வில்லேஜ் சாங்ஸ்லாம் அருள் கொஞ்சம் இதாக இருக்கும். சாமியில் வேப்ப மரம் புளிய மரம் சாங்லாம் பயங்கர அல்டிமேட் பண்ணியிருப்பார். கோவில்லாம் அல்டிமேட் பண்ணியிருப்பாங்க. கோவில்லாம் எனக்கே லேட்டாக தான் தெரிஞ்சது ஹாரிஸ் அப்படின்ட்டு. நான் அதெல்லாம் அபத்தமாக ஒத்துப்பேன். ஆமாம், எனக்கு அப்போல்லாம் தெரியவே தெரியாதுங்க. நான் அப்போ எனக்கு கோவில் படம் பிடிக்குமா குத்து படம் பிடிக்குமா அப்படின்னா குத்து தான் பிடிக்கும். கோவில் அதெல்லாம் நான் மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு தான் இருந்தேன். இப்போ தான் எனக்கு தெரியுது, கோவில்னு ஒரு விஷயத்த நம்ம தலைவன் பண்ணியிருக்கான், பார்ப்போம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு அந்த ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சது தான். ஸோ அங்கங்கே இந்த மாதிரி ஓவர் ரேட் பண்ணதில் அன்னியன் ஆல்பமையும் நான் சொல்லுவேன். அண்டு அன்னியனில் அதே மாதிரி மற்ற சாங்ஸை ஓவர் ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கிளாசிக்கலாக இருக்கும். இந்த ஐயங்கார் வீட்டழகே குமாரியெல்லாம் வந்துட்டு ரொம்ப கிளாசிக்கலாக இருக்கும். ஸோ அதை வந்து யாரும் சீன்றதில்லை. நம்மளுக்கே அந்த ஒரு கிளாசிக்கல் இதை அவ்வளோ என்ஜாய் பண்ணி கேட்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்காது. பட் கண்ணும் கண்ணும் நோக்கியாவோ இல்லை காதல் யானையோ வந்துட்டு பெப்பியாக இருக்கும், அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அண்ட் டியூரிங் தேர் டைம் அது என்ஜாய் பண்ணது இப்போது மறுபடியும் வளம் வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் விஷயம். ஸோ அடுத்து அகெயின் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஊரில் அழகே உருவாய் சாங் வந்து இப்போது மறுபடியும் எல்லாரும் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அகெயின் அப்போல்லாம் வந்து 90s கிட்ஸ் கேர்ள்ஸ் கிட்டலாம் நீங்கள் கேட்டு பாருங்கள், எல்லாருக்குமே அந்த பாட்டை வந்துட்டு ஒரு துளி கூட ஒரு கசப்பு தன்மையோ ஒரு ஹேட்டடோ இல்லாமல் ஹோல்சமாக லவ் பண்ண பாட்டு அது. ஏன்னா ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் அப்படின்றதுக்கு பாடலே இல்லாத ஒரு காலத்தில் இப்படி ஒரு ஜெம்மை ஹாரிஸ் வந்துட்டு பண்ணியிருப்பார். அவ்வளவு சூப்பராக இருக்கும், அப்படியே ஸ்ட்ரெயிட் டு த ஹார்ட்டாக இருக்கும் அந்த பாட்டு. அண்ட் இப்போது ஜோ மேம் வந்து புதுசாக இன்ஸ்டாகிராம் வந்திருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கே இந்த பாட்டை வச்சு தான் ஃபேன் எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் பண்ணியிருப்பாங்க, வாடி ராசாத்திக்கும் பண்ணியிருப்பாங்க.
சந்தோஷமாக இருந்தது, நெகிழ்ச்சியாக இருந்தது, அதெல்லாம் இருக்கும். சரி ஓகே அவங்க வந்துட்டாங்க, அப்படியும் அதுக்கப்புறம் அந்த பாட்டையே போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னது தான் ஓகே எல்லோரும் இந்த பாட்டை கொண்டாடணும் அப்படின்றதுக்கு தான் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் அப்படி அது வளம் வந்துக்கிட்டு இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு வித் ஜோ மேம்ஸ் அரைவல் டு இன்ஸ்டாகிராம் அது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆரம்பிச்சுது. அவங்க எல்லோரும் சும்மா போட்டுக்கிட்டு இருப்பாங்க, பட் எல்லோரும் ஜோ மேம்க்கு வந்துட்டு இது பண்ணுறேன், அவங்களோட அன்பை காட்டுறேன் அப்படின்றதுனால ஒரு ஊரில் வீசிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு அது ஃபிட்டாக இருக்கும், அவங்களுக்கு பாடாமல் வேறு யாருக்கு அதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது எதுவுமே சொல்ல முடியாது. அது வளம் வரதில் ஒரு அநியாயம் எதுவுமே கண்ணுக்கு தெரியலை. வேறு இது வந்துட்டு ஒரு சின்ன கேப் விட்டு தான் வைரலாகி பரவி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லணும். பட்டு ஒரு பாட்டு 2 பாட்டில் இல்லை, மொத்த ஆல்பமுமே வந்து இப்போது எக்ஸ்ட்ரீமாக கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா வாரணமாயிரம் தான் சொல்லுவேன். வாரணமாயிரம்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி வந்த பஸ்ஸில் வந்து 2-3 சாங்லாம் லீக் ஆயிடுச்சு. இது வாரணமாயிரம் படத்தில் உள்ள பாட்டு ஆச்சா பாச்சான்னு அது பயங்கர ஹிட் ஆச்சு. அப்புறம் வாரணமாயிரம் டீசர் ஆன்லைனில் லீக் ஆச்சு. பட் இந்த ஆல்பம் வந்தோடனே அந்த லீக்கான டீசரை பற்றியோ லீக்கான சாங்ஸ் பற்றி யாருமே பேசலை. அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான பேங் ஆன் ஆல்பம். எனக்கு வாரணமாயிரமில் இது ரொம்ப பிடிக்கும். ஓ சாந்தி என்னோடய ஃபேவரேட்டே தான். நைஸ். சில பல பர்சனல் காரணங்களால் அந்த பாட்டு பிடிக்கும். எனக்கு அனல் மேலே பனித்துளி ரொம்ப பிடிக்கும். அதை ட்ரீட் பண்ண விதம் சூப்பராக இருக்கும். இப்படி தான் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், இப்படி தான் பாட்டு வேணும், இப்படி தான் விஷுவல் வேணும் அப்படின்ட்டு ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அண்டு ஆல்பம் ஆல்பம் வந்துட்டு சார்ட் பஸ்டர், வேறு லெவல் பண்ணிச்சு. எல்லாரையும் லவ் பண்ண வச்சுது, எல்லாரையும் கிட்டார் எடுக்க வச்சுது, எல்லாரையும் ஜிம் போக வச்சுது, டேட் ஐ வாண்ட் ஜாயின் தி ஆர்மி அப்படின்னு சொல்ல வச்சுது. எல்லாத்தையுமே படமும் பாட்டும் பண்ணிவிட்டு அதோட டேர்ன் அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஹாரிஸ் அடுத்த படங்கள் பண்ண ஆரம்பித்தாச்சு, ஜிவிஎம் அடுத்த படங்கள் பண்ண ஆரம்பித்தாச்சு, சூர்யா அடுத்த படங்கள் பண்ண ஆரம்பித்தாச்சு. எல்லாம் போயிடுச்சு. மறுபடியும் ரீவிசிட்டிங் அப்படின்ட்டு அங்கேருந்து கொண்டு வந்து இப்போ நாங்கள் மறுபடியும் கொண்டாடுறோம் அப்படின்ட்டு வாரணமாயிரம் ஆல்பம் வந்துட்டு எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அண்டு அது ஜாலியாக இருக்குது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு. அப்படியா? வாரணமாயிரமில் அது ஏன்னு தெரியாது, யுவர் ஃபேவரட் ஆல்பம் ஆஃப் ஜிவிஎம் அப்படின்னா கண்டிப்பாக அது எனக்கு வாரணமாயிரம் வந்துட்டு வரும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. டாப் 5ல் இருக்கும். பட் என்னோட நம்பர் 1 எனக்கு வேட்டையாடு விளையாடு ரொம்ப பிடிக்கும். ஓகே. வாரணமாயிரம் மேலே வந்துட்டு எந்த வகையான ஒரு ஹேட்ரடுமே தோணாது. இதை டிஸ்லைக் பண்ணணும், இல்லை இதனால் இதை டவுன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு காரணமே இருக்காது. மற்ற ஆல்பம்ஸ்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, இன்னும் க்ளோஸ் டு ஹார்ட்டாக ஃபீல் பண்ணுதுன்றதுனால அது மேலே வந்துருக்குமே தவிர நத்திங் பேட் அகென்ஸ்ட் வாரணமாயிரம் அப்படின்ற மாதிரி விஷயம் தான் இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ஆஃப் இப்போ இருக்க ஏர்லி 20s மிட் 20sல இருக்க பீப்புளுக்கு அது அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்படி நம்ம அந்த ஆல்பம் வந்துட்டு லவ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்குமே அது ஒரு வகையில் நாஸ்டாலஜிக்காக தான் இருக்குது. ஆஹா இதெல்லாம் வந்துட்டு இந்த பாட்டெல்லாம் வந்துட்டு நம்ம யாருக்கெல்லாம் டெடிகேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு நம்ம யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்போம். அது வலிச்சாலும் வேறு வழி இல்லை, வலி இருந்தாலும் சுகம்தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ வாரணமாயிரம் வந்து அகெயின் செலிப்ரேட் பண்ணுறது ஒரு வகையில் நம்மளுக்கே தோணும், இந்த பாட்டை செலிப்ரேட் பண்ணலாமே தப்பு இல்லையே அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எல்லா பாட்டுமே ஹிட் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான பாடல்கள் பிடிச்சிருக்கும். ஒரே பாட்டிலே டிஃப்ரெண்ட் போர்ஷனை பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி விஷயம் இருக்குன்றப்ப அந்த பாட்டுக்காக அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதிகபட்சமாக இன்னும் வேர்சடைலாக லவ் பண்ணப்பட்ட ஆல்பம் அப்படின்ட்டு நான் வாரணமாயிரம் சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் அதை நெருப்பு விடுறதோ ஹார்ட்டின் விடுறதோ மனசுக்கு பார்க்க ஜாலியாக தான் இருக்குது. அது சரி, அது பிரச்சனை இல்லை. அண்டு எஸ் ஆல்ரெடி இதுவும் ஆரம்பித்தேன். என்ட்ரன் ரூம் பண்ண சொல்லிட்டு என்னை சாய்த்தாலே வந்து எல்லோரும் ஜாலியாக ட்ரெண்ட் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு பாடல். அதனால் எல்லோரும் அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லோரும் அதை ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தன்னோட க்ரஷ்ஷுகளுக்கோ இல்லை த்ரிஷாவுக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஃபேன் எடிட் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் அதுவும் ஒரு கேப் விட்டு வளம் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த திடீர் ஹாரிஸ் டாமில் வந்துட்டு என்னை சாய்த்தாலையுக்கும் வந்துட்டு ஒரு பெரிய பங்கு இருக்குது. கண்டிப்பாக. அது எப்படி அந்த பாட்டை வந்துட்டு இந்த ஸ்டாமோட ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது. ஏன்னா கொஞ்சம் ஓல்டு இது ஆஃப் ஹாரிஸை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹாரிஸோட என்ன சொல்கிறது
ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்றென்றும் புன்னகை கம்பேரிட்டிவ்லி ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆல்பம். அதுக்கப்புறம் ஹாரிஸோட ஒரு டிக்ளைன் நம்மளுக்கே தெரிய ஆரம்பிச்சிது. தலைவன் கம்பேக் கொடுப்பான் அப்படின்ட்டு எல்லாரும் கன்னிஸாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எல்லாமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த பாடலை வந்துட்டு அந்த ஸ்டாமில் எப்படி அது மிக்ஸ் ஆச்சு அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்றப்ப இன்னுமே அந்த பாட்டு ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதை செலிப்ரேட்டுன்னு சொல்ல முடியாது, அது மைண்டில் இருக்குது. ஆமாம், சன் டிவியில் அடிக்கடி சன் மியூசிக்கில் அடிக்கடி அந்த மாதிரி இருக்குது. அப்படின்றப்ப ஏன் வந்துட்டு இந்த திடீர் ஹாரிஸ் டாமில் அது கலந்தது அப்படிங்கிறது விடையில்லா புதிர். விடையில்லா புதிர் கரெக்டு தான். வேட்டையாடு விளையாடலாம் சொல்லிட்டு நான் இதை சொல்லாமல் போனேன்னா எப்படி? மை 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 ஃபேவரட் ஆஃப் ஹாரிஸ் மஞ்சள் வெயில் மாலை. இந்த பாட்டு வந்துட்டு அட்லீஸ்ட் என் கண்ணிலே ஒரு நாளைக்கு 4 வாட்டியாச்சும் ஃபேஸ்புக் ஃபீடில், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் மாட்டிடும். ஒன்று, நான் நிறையா ஹாரிஸ் ஜெயராஜோட பேஜஸ் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு என் எக்ஸ்ப்ளோரர் ஃபீடில் அது வரும், அது ஒன்றும் இருக்குது. பட் அந்த பாட்டுக்கு நிறைய எடிட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்டு அதனாலுமே அது அவ்வளோ நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் கோல்டன் சாங், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ வேணாலும் சொல்லுங்கள், அந்த பாட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு எல்லா வகையிலும். எனக்கு நான் என்னோடய ஃபீடில் தேடி பார்த்தீங்கன்னா அந்த சாங்கை நான் ஷேர் பண்ணும்போது பெர்ஃபெக்ஷன் அப்படின்ட்டு போட்டு ஹார்ட்டின், துடிக்கிற ஹார்ட்டின் வச்சு தான் நான் அந்த பாட்டை ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பாட்டு மேலே எனக்கு அவ்வளவு இனம் புரியாத ஈர்ப்பு இருக்குது, காதல் இருக்குது, அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எனக்குமே நான் எத்தனையோ நாள்லாம் வந்துட்டு வேட்டையாடு விளையாடு ஆல்பம் மட்டுமே நான் கேட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் இருக்கும், அது மட்டுமே தான் ஓடிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கேன். அண்ட் எஸ்பெஷலி மஞ்சள் வெயில் மாலையிலே என்ன ரொம்ப எலிவேட் பண்ணுவோம், என்னை சந்தோஷமாக வச்சுக்கோம். ஒரு அப்படியே பாட்டு வந்து கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்கிற ஃபீலில் இருக்க பாட்டு. நிஜமாக எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சந்தோஷமாக இருக்குது. ஆஹா ஆஹா நல்லா இருக்கே அப்படின்ட்டு இந்த அகெயின் ஹாரிஸ் மியூசிக் வச்சு நான் சொல்ல எஸ்டிஎஸ் சூரியாடே கேட்பார் இதில் ஸ்பைடரில் அப்படி கேட்டுகிட்டே இருக்கேன், அந்த சந்தோஷம் வரும். அந்த மாதிரி ஒரு ஈவில் ஸ்மைலோட நான் அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். மஞ்சள் வெயில் மாலையிலே அகெயின் நிறைய பேர் அதை எடிட் பண்ணி இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரிஜினல் சாங்கில் பண்ண எடிட் மாதிரி வரவே வராது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்டு இது ஒரு விஷயமும் எனக்கு ஹாரிஸ் பாட்டுங்களில் தோணும். ஹாரிஸ் சாங்ஸில் மட்டும் எடிட்டிங் ரொம்ப தனியாக தெரியும், ரொம்ப ஸ்பெஷலாக தெரியும். ஹாரிஸோட விஷுவல்ஸ்லையுமே ஹாரிஸ் சாங்ஸ் விஷுவல்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் மேபி அது மியூசிக்னால் அப்படி வருதா, இல்லை ஹாரிஸ் கிட்ட மியூசிக் வாங்கும்போது டேரக்டர்ஸ்க்கு அப்படி தோணுதா என்னன்னே தெரியாது. இப்போது வேட்டையாடு மஞ்சள் வெயில் மாலையிலே வந்து அந்த மாதிரி இன்னமும் ஃபாரின் டேரக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, இந்த சாங்கில் காட்டியிருக்க மாதிரி நியூயார்க்கை எங்களால் பியூட்டிஃபுல்லாக காட்ட முடியல அப்படின்ட்டு நிறைய பேர் இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்லோ மோஷனும் செம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இவர் ஜோதிகாவை விட்டுட்டு நடந்து வருவார், அப்படியே நம்மளே ஃபீல் பண்ண வைப்பாங்க. அந்த ஒரு இவங்க 2 பேரும் இவங்க ரூம்குள்ளே போயிட்டு அடுத்த நாள் வருவாங்க, ஒரு சின்ன டைம் லேப்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. தியேட்டரில் படம் பார்த்துட்டு இருப்பாங்க, கமல் தூங்கிடுவார். ஆமாம், தூங்கிட்டு எல்லாரும் கை தட்டிட்டு ஏந்திரிச்சு போவாங்க. ஜோதிகா வந்துட்டு கமலை எழுப்பினோடனே கமல் மட்டும் சும்மா ஃபேக்காக ஒரு 2 கிளாப் பண்ணிட்டு நடந்து போவார். அதெல்லாம் வைக்கணும், இல்லை அது எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் அந்த சாங் பண்ணும்போதே ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஏன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இவ்வளோ பெரிய கேஸில் இருக்கார், பட் ஜோதிகா மாதிரி ஒரு பர்சனை மீட் பண்ணி அவங்களோட லைஃப் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவரோட லைஃப்லேயே இவ்வளோ பாஸ்ட் இருக்குது. அவரை வந்துட்டு ஒரு சினிமா என்டர்டெயின் பண்ணாது, அவர் தூங்குறது கரெக்டாக தான் இருக்கும். இன்னொன்று வேலை பார்த்து டயர்டாக இருப்பார் மனுஷன். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எடுக்கிறதோ, அதை எடிட் பண்ணியிருக்கிறதோ, அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது, அந்த சிட்டியை காட்டுறது, இந்த மாதிரிலாம் எடிட் பார்க்கும்போது அந்த பாட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மைண்டில் நின்றுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இவ்வளோ டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பாட்டை வந்து நான் பார்த்துருக்கேன், மறுபடியும் பார்க்கணும் அப்படின்ட்டு தோண வைக்கிற விஷுவல்ஸ் அதில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஜூன் போனால் ஜூலை காட்டுறையோட எடிட்டாக இருக்கட்டும், யாரோ மனதிலேயோட எடிட்டாக இருக்கட்டும், அதில் வந்து நான் வந்து சின்ன ஒரு ஈடியம் பொக் 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 அப்படின்ட்டு ஒரு 4 பீட் வரும். அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஈடியம்ஸ் நிறைய ஹாரிஸ் யூஸ் பண்ணுறாருன்றதுனால அந்த ஒரு ஸ்கோப்பும் எல்லா பாட்டுகளுக்கும் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ ஐ திங்க் ஹாரிஸ்க்கு வந்துட்டு அதுவும் ஒரு நல்ல லக்கியான விஷயம். எடிட்டில் வந்துட்டு சூப்பராக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹாரிஸ் பாடல்கள் உதவி இருக்குது.
இது இல்லாமல் வேறு என்ன இப்போ ஸ்டாமில் கலந்துருக்கு அப்படின்னா, இந்த பாட்டை வந்து எல்லாரும் இப்போ ஸ்டாமில் கலந்து விட்டுருக்காங்க. இதுவும் ஹாரிஸுடைய லேட்டஸ்ட்டாக வந்த பாடல்களில் ஒன்று. இது வந்துட்டு கெத்தில் வந்து யாரா இவன் தான் நினைக்கிறேன். ஆமாம், எவன்டா இவன் சாரி. ஸோ கெத்து படத்தில் வந்து எவன்டா இவன் அப்படிங்கிற சாங் வந்து இந்த ஸ்டாமில் கலந்துருக்கு. இது வந்துட்டு ஹாரிஸுடைய சூப்பரான படைப்புகளில் ஒன்று. அது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது இந்த ஸ்டாமில் கலக்கணும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை. நீங்கள் இன்னும் ஒரு 5-6 வருஷம் கழித்து இதை ஸ்டாமில் கலந்து விடுறீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனசாட்சி இருக்குது. இப்போவே கலந்து விட்டீங்க, இப்போவே அதை மதிக்கலை அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அது அதே மாதிரி மகுடியாக இருக்கட்டும், இல்லை பகவான் ரேப்பு, இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரே ஃப்ளேவரில் இருக்கிற பாட்டுங்க. கரெக்டாக ஒரு ஜெனரேஷனை கேட்டர் பண்ணி நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு ஒரு பார்ட்டி வைப்பு, ஒரு டான்ஸ் வைப்பில் வந்துட்டு அந்த மியூசிக் டைரக்டர் கொடுத்த பாடல்கள். ஸோ எல்லாருமே அதை கொண்டாடி இருக்கோம். இவ்வளோ சீக்கிரமாக அதை ஸ்டாமில் கலந்துக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு ஆதங்கம் மன வலியோட சொல்லிக்கிறோம். ஓகே. ஸோ இன்னைக்கு திரு ஆல்டோ அவர்கள் வந்து அவரோட மனக்குமுறல்களை நம்ம கூட பயந்துக்கிட்டாரு. என்னதான் ஒரு பக்கம் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் இதெல்லாம் அண்டர் ரேட்டட்னு சொல்லாதீங்கடா, அது பாவண்டா, இதெல்லாம் பாவம் மைசன் அப்படின்னு கதறி இருக்காரு. ஆமாம். ஸோ தேங்க்யூ ஆல்டோ, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. கூடிய சீக்கிரம் நம்ம இன்னொரு பாட்காஸ்ட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன். எஸ், நன்றி. நன்றி.